நேற்றிலிருந்து கேகேஆர் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட ரிவ்யூ என்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்ச மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா பவுலிங் சூஸ் பண்ணாரு. ஓப்பனிங் வந்து அஜின்கே ரஹானே, ஃபின் ஆலன் ரெண்டு பேருமே அதிரடியான ஆட்டத்தை ஆரம்பிச்சு செம்மறி அடிச்சிட்டு இருந்தாங்க. யாருமே விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியல. போல்கே அடிச்சுட்டாங்க, ஹர்திக் பாண்டியாவும் அடிச்சுட்டாங்க. சத்தின் சாவ்லா என்ட்ரி கொடுத்தோம். சாப்ஜன் தாக்கூர் ஃபின்னால விக்கெட் எடுத்திருந்தாரு. ஃபின்னால் வந்து 17 பால் 37 ரன் அதிரடியான ஆட்டம் ஆனாரு. அடுத்து இந்த யவன் வந்து நல்லா தொடக்கம் கொடுத்தாரு. பட் அவரையும் சாப்ஜன் தாக்கூர் விக்கெட் எடுத்து வெளியே அனுப்பிட்டாரு. அடுத்து வந்து ரகுவன்சி அந்த அஜின்கே ரஹானே பார்ட்னர்ஷிப் போட்டு செம்ம இன்னிங்ஸ் ரெண்டு பேரும் வின் பண்ணாங்க. அஜின்கே ரஹானே கேப்டன்ஸ்னாக் 40 பால் 67 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்தாரு. அவரும் சார்துல் தாக்கூர் ஓவரில் அவுட் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ரிங்கு சிங் ரகுவன்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு டீமை பில்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஓவராலா ரகுவன்சி அந்த ரிங்கு சிங் சேர்ந்து நல்ல ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு. 220 அடிச்சிருந்தாங்க. சேஸ் பண்ண அந்த மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனரான ராயன் விக்கெட் ரோஹித் சர்மா ஏன் T20 ரிட்டர்ன் ஆனே தெரியல. அந்த அடி அடிக்கிறாருங்க. வருண் சகரத்தெல்லாம் சூறாவதி 6 ரிக்கில்டன் செம்மாடி அடிச்சாருங்க. அவரும் 43 பால்ல 81 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்தாரு. 8 6 மொத்தமா அடிச்சிருந்தாரு. ஒரு செம்ம இன்னிங்ஸ். அடுத்து அந்த ஸ்கை பெருசா அடிக்கல. திலக் வர்மா ஒரு ஸ்டெடியான இன்னிங்ஸ் ஆனாரு. அவரும் குரூசியெல்லாம் டைம்ல அவுட் ஆயிட்டாரு. இல்லாட்டி சீக்கிரமா ஒரு 18 ஓவர் அந்த மாதிரி டைம்ல முடிச்சிருக்கலாம். பட் ஹார்திக் பாண்டியா அண்ட் ரமன்தீர் நின்று கடைசி ஓவரையும் கொண்டு போய் மேட்சை முடிச்சாங்க. ஓவராலா பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் டாமினேட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. 13 வருஷமா ஓப்பனிங் மேட்ச் ஜெயிச்சதே கிடையாது. அது இன்னைக்கு பிரேக் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு விராட் கோலியோட இன்னிங்ஸை பார்த்தோம், நேற்று ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸை பார்த்தோம். ஓவராலா ரெண்டு பேரும் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா சார்துல் தாக்கூர் வாங்கியிருந்தாரு. மேலும் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.